இந்த பேட்டர்ன் சம்ம கம்பல்சரி கொஸ்டின்ல வரது கூட சான்ஸ் இருக்கு. ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிப்பீட்டிங் பேட்டர்ன். பார்த்ததும் பயப்பட வேணாம், ரொம்ப ஈஸி தான். இப்போ ஒரு பாயிண்ட் இருக்கு, அங்க இருந்து மேல இருக்க ஒரு பாயிண்ட பார்க்கும்போது அது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், அதே கீழே இருக்க பாயிண்ட பார்த்தா அது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். இது எல்லாமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். அந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது ஆப்போசிட் சைடு, 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது ஹைப்போட்டன்யூஸ், ரிமைனிங் இருக்கிறது அட்ஜசன்ட் சைடு. உங்களுக்கு கொஸ்டின்ல எந்த சைடு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க, அதை பேஸ் பண்ணி சைன் ஆர் காஸ் ஆர் டேன் போட்டுக்கலாம். இப்போ டூ ஷிப் சம்முக்கு போவோம். ஒரு லைட் ஹவுஸ் இருக்கு ஏபி. அந்த லைட் ஹவுஸுக்கு ரெண்டு சைடும் ஷிப்ஸ் இருக்கு. சில இருந்து லைட் ஹவுஸ் பார்க்குற ஆங்கிள் 30 டிகிரி, டில இருந்து லைட் ஹவுஸ் பார்க்குற ஆங்கிள் 45 டிகிரி. லைட் ஹவுஸ் ஹைட் 200 மீட்டர் கொடுத்தாச்சு. டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஷிப்ஸ் சிடி தான் கேட்டிருக்காங்க. இப்போ 30 டிகிரி அண்ட் 45 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கிறதுனால ஏபி தான் ஆப்போசிட் சைடு. நமக்கு ஏசி அண்ட் ஏபி வேணும், அது அட்ஜசன்ட் சைட்ஸ். ஹைப்போட்டன்யூஸ் பத்தி நம்மளுக்கு கவலையே இல்லை. ஸோ டேன் தான் யூஸ் பண்ணுவோம் இந்த சம்முக்கு. ஃபர்ஸ்ட் கிவன்லாம் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பிஏசியில் tan 30 போட்டால் ஏபி பை ஏசி கிடைக்கும். ஏபி 200 அண்ட் tan 30 1/√3 சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு 200 × √3 வரும். சிமிலர்லி செகண்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பிஏடியில் tan 45 டிகிரி போட்டால் ஏபி பை ஏடி வரும். ஏபி வந்து 200 அண்ட் tan 45 வேல்யூ 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 200 கிடைக்கும். இப்போ இந்த ஏசி அண்ட் ஏடியை ஆட் பண்ண போறோம். அப்படியே ஆட் பண்ணி 400√3 போட்டுறாதீங்க. இந்த மாதிரி 200 காமனா வெளியில எடுத்து தான் ஆட் பண்ணணும். டெசிமல் பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டா போடுங்க. ஆன்சர்ல எம்னு மறக்காம யூனிட் போடுங்க. இந்த டாபிக்ல இருந்து எந்த சம் வந்தாலும் கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். அப்புறமா சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க, கரெக்டா வரும். இன்னும் நிறைய இம்பார்ட்டன்ட் சம்ஸ் ஆன் த வே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க.